ஒரு அழகான கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. அந்த ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவர் மண்பாண்டம் செய்பவர், மற்றொருவர் பூக்கடை வைத்திருப்பவர். திருவிழாவிற்கு முதல் நாள் இருவருக்கும் இடையே ஒரு போட்டி வந்தது. என் பானைகள் தான் திருவிழாவிற்கு அழகு சேர்க்கிறது என்று மண்பாண்டக்காரரும், என் பூக்கள் இல்லாமல் சாமிக்கே அழகு இல்லை என்று பூக்காரரும் வாதிட்டனர். இந்த சண்டையினால் இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதை நிறுத்தினர். திருவிழா அன்று கோவிலில் விளக்கேற்ற மண் அகல் விளக்குகள் தேவைப்பட்டன. ஆனால் மண்பாண்டக்காரர் கோபத்தில் அவற்றை கொண்டு வரவில்லை. அதேபோல் சாமி சிலைக்கு மாலை சூட்ட பூக்காரர் பூக்களை தொடுக்கவில்லை. விளக்கும் இல்லாமல் மாலையும் இல்லாமல் திருவிழா களையிழந்து காணப்பட்டது. ஊர் பெரியவர் அவர்களை அழைத்துச் சொன்னார், யார் பெரியவர் என்பது முக்கியமல்ல, நீங்கள் இருவரும் இணைந்தால்தான் இந்த திருவிழா முழுமையடையும். தவறை உணர்ந்த இருவரும் உடனே ஓடிச் சென்று விளக்குகளையும் மலர்களையும் கொண்டு வந்தனர். விளக்குகள் ஒளிர, பூக்கள் மனம் வீச திருவிழா மிகச் சிறப்பாக நடந்தது. நீதி, தனி மனிதனை விட கூட்டு முயற்சியும் ஒற்றுமையுமே ஒரு செயலை முழுமையாக்கும்.